கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:28 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். வானமோமயம் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமோமயம் படைத்த எனக்கடங்கா நான்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கடங்கா நான்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம் நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவாட்டார் என்னை காக்கும் தேவன் காலை தள்ளாடவாட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வலுவாது காப்பவரவரே. வலப்பக்கத்தில் அவளே சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கம் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நல் தேவன். தீங்கம் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலாய். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம செய்தி வசனத்தை வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். என் ஆண்டவரே என் தேவனே, இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது மனிதனாக வந்தார். 100% மனிதன், அதே 100% கடவுள். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு வெளிப்பாடு. முதல்ல ஒருத்தருக்கு கொடுத்த வெளிப்பாடை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்னன்னா, இதே யோவான் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மகதனா மரியாள் ஒரு பெண். அவள்கிட்ட 7 பிசாசு இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் துரத்திட்டாரு. அவ ஆண்டவராக இயேசுடைய சரீரத்தை தான் பார்க்க வந்தார். நல்லா கேட்டுக்கோங்க. சரீரத்தை பார்க்க வந்தவளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜீவனுள்ளவராக, உயிரோடு இருக்கிறவராக, உயிர் தலைவராக காட்டுகிறார். இப்ப மரியாளுக்கு என்னதான் வெளிப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை ரிடீமர் இஸ் அலைவ். அவர் உயிரோடு இருக்கிறார். ரத்தம் போய் இல்லாட்டின்னு சொல்றார். மகதனா மரியாளுக்கு அந்த வெளிப்பாடு மாத்திரம்தான் ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது முதல் நிலை. இரண்டாவது என்ன, அடுத்த ஒரு ரெவல்யூஷன், அடுத்த வெளிப்பாடு, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு அவங்களுக்கு காட்டு. எடுத்துக்கோங்க. லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனத்துல இது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்றேன். மகதனா மரியாளுக்கு இவ்வளவு நாள் மரித்து ஒரு டெட் பாடியை பார்க்க போனான். ஆனா டெட் பாடி இப்ப எப்படி இருக்கு? உயிரோடு இருந்தது. ஆனா எம்மாவுக்கு சீஷர்கள். மகதனா மரியாள் சீஷர் கிடையாது. ஆனா சீஷர்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் கொண்டு வருகிறார். அது என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது வசனம், லூக்கா 24:25 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில விசுவாசிக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டுல
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்ன ஒவ்வொரு காரியமும் நிறைவேறிச்சுங்கிறத யார் விசுவாசிக்கணும்? சீஷர்கள் விசுவாசிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மகதனா மரியாள். மகதனா மரியாளுக்கு என்னதான் ஒரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கிறாருனா, இப்ப அவர் மரித்தா இருந்தாரு, சரீரம் இல்ல, உயிரோடு எழுந்துட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா எம்மாவூர் சீஷர்களுக்கு அவர்கள் வேத வாசனத்தை விசுவாசிக்கணும். வாசனத்துல வந்தவர் இவர் தான் மேசியா அப்படின்னு விசுவாசிக்கணும். வாசிப்போமா? லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருந்தது. அப்போ ஒரு இருதயம் மந்த இருதயமாக மாறுது. அது எப்ப மந்த இருதயமா மாறுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனத்துல சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேறும் நம்ம விசுவாசிக்கணும். சரி, அடுத்து பாருங்க, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார், பாடுகள் படணும். ஏசாயா 53வது அதிகாரத்துல ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கார். அவர் நொறுக்கப்படணும், அவர் அசட்டை பண்ணப்படவும், பிதாவாகிய தேவன் அவர்கள் இந்த பாடுகள் வழியா கடந்து போக வைக்கணும். விதமாக போகும்போது என்ன கிடைக்கும்னா, தமது பிள்ளைகளை மகிமையில கொண்டு சேர்க்கிறார். அது அவருக்கு பெரிய சந்தோஷம். ஓ, என் பிள்ளைகள் நம்ம தான் சொல்றோம், நம்மளை எங்க கொண்டு சேர்க்கிற மகிமையில. அப்ப அது அடுத்த ஸ்டெப்ல வருகிற ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு யாருக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகதலேனை மரியாளுக்கு அல்ல. அவங்களுக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு, இயேசு மரித்திருந்தார், உயிரோடு வந்தார். ஆனா இரண்டாவது வெளிப்பாடு யாருக்குன்னா, சீஷர்களுக்கு. அடுத்து பாருங்க 26வது வசனம். கிறிஸ்து இவ்விதமாக, லூக்கா 24:26. கிறிஸ்து, நல்லா கேளுங்க, கிறிஸ்து மேசியா தேவகுமார் போக வேண்டிய பாடுகள் இது. இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டும். மகிமையில் பிரவேசிக்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தேவான் வரும்போது எழுத நிற்கிறார், முதல் ராஜ்யம் ரிசீவ் பண்றதுக்கு. அத்தனத்திலே தாங்கள் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். விவரித்து சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கண்கள் திறக்கப்படுது. இது என்ன கண்? இந்த கண்கள் கிடையாது, இது மாமிச கண்கள் கிடையாது, ஆவிக்குரிய கண்கள். இந்த ஆவிக்குரிய கண்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தச்சனுடைய குமாரன். இது ரைட்டா ராங்க? எஸ், ரைட்டு தான். தச்சனுடைய குமாரன். அவர் ஒரு நசரியன். எஸ், இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நசரியன் தான் அவர். அப்படி ஒவ்வொரு ஆன்சரா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னா, மாம்சத்திலே வந்த கடவுள். மாமிசத்தில் எதுக்காக வருகிறார்? உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமக்கணும், தீர்க்கணும். அதைத்தான் இந்த மாமிச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள். லூக்கா 24வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு. இப்ப சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்படணும். திறக்கப்பட்டால் தான் அவங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தியானிக்கிற வார்த்தை யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே. என் ஆண்டவரே, என் தேவனே சொல்றதற்கு கண்கள் திறக்கப்படணும். மாம்சத்திலே வந்த கடவுள் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இது ஒவ்வொரு லெவலா பார்க்கிறோம். மூணாவது ஒரு லெவல் இருக்கு. அது என்ன லெவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம். மூணாவது லெவல்ல அவர் நித்தியத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு. இது யாருக்கு கிடைச்சது? யோவான் கிடைச்சது. யோவான் பத்மத்தேவுல இருக்கார். அவருடைய கண்கள்லாம் மனக்கண்கள்லாம் திறந்துருச்சு. அவருக்கு தெரியும் இயேசுதான் மேசியான்னு தெரியும், இவர் தான் ரட்சகர்னு தெரியும், இவர் தான் உலகத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு தெரியும். ஆனா குரோத் திரும்ப சொல்றேன், மகதலேனை மரியாளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதான் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளும் மரித்திருந்தா நான் அந்த டெட் பாடிக்கு பரிமள தைலத்தை பூச வந்தேன், ஆனா பாடியை காணும். தோட்டக்காரரே அப்படிங்கிறார். தோட்டக்காரரா? இல்ல, இயேசு. அப்ப இயேசு தன்னை வெளிப்படுத்தணும், ரபுனி அப்படின்னு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு. இப்ப அவளுக்கு தெரியும் இயேசு உயிரோடு இருக்காரு. ரெண்டாவது சீஷர்களுக்கு என்ன வெளிப்பாடுனா, அவர் மேசியாங்கிறத வேத வாக்கியங்கள் சொல்றத அவங்க மனக்கல் திறந்துச்சு. மனக்கல் திறந்தா அவர் மறைச்சிட்டார். அடுத்த மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம்
12வது வசனம். அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை திரும்பி கேட்டேன். 7 புத்து 7 புத்து மனுஷகுமாரனை கண்டேன். மனுஷகுமாரன் இப்ப இப்படி இருக்கிறார் அப்படி கேட்டேன். இன்னைக்கு நித்தியத்தில் நாம் போய் பார்க்கும்போது அவர் எப்படிதான் இருப்பார். அப்படி சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையார். எல்லாத்துக்கும் பரிசுத்தத்தை கிடையாது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. 15வது வசனம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலத்துக்கு. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை எரிச்சது. இது ஒரு ஸ்டேஜ். ஆனா இதோடு கிடையாது. இதுக்கு அடுத்து ஒரு வெளிப்பாடு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா. வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 11வது வசனம். பின் பரலோகம் திறந்து இதோ ஒரு வெள்ளை குதிரையை காட்டுறது. அதன் மேலே இருக்கிற கண்களிலே அவருடைய தலை மேலே கிரீடங்கள். இது ராஜாதி ராஜா. வாசிப்போமா. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. ஒன்று கிடையாது. ஏன் அநேக கிரீடங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ராஜாக்களும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு தகுதி கிடையாது, இது உமக்குத்தான் தகுதி. இதை இன்னொரு வசனத்தின் மூலமா உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம். இதுதான் லாஸ்ட். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு வெளிப்பாடு. 11வது அதிகாரம் 15வது வசனம். 7ஆம் தூதனை காலம் தினம். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்கள் ஆயிற்று. அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரியம் பண்ணுவார். இதுதான் ஒரு growth. சரி, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சம் கருகலான வசனம், புரியுது, கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த போகிறேன். ஓசியா எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரம் 1 வசனம். ஓசியா 1:9 பக்கம் 1050 ஓசியா 1வது அதிகாரம் 10வது வசனம். இது என்னன்றதை முதல் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவராகி பிதாவாகிய தேவனை விட்டுட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க, விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அவர் மேல பயங்கர கோபம். அவங்கள பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓசியா 1வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோ ஹிம் மீ என்ற பெயர், ஏனென்றால் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனுமா இருப்பது. இது எப்பனா கோபத்துல சொல்றார். அதாவது ஓசியாக்கு அவர் ஒரு யூதன் வந்து ஒரு வேசியை திருமணம் செய்யக்கூடாது, ஆனா ஒரு திருமணம் செய்யுங்கிறார். வேசிய உனக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். முதல் பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளைக்கு என்ன நீ பேர் இடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோஹாமி என்று பெயரிடு, ஏனென்றால் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனா இருப்பதில்லை. இது ஆண்டோடைய கோபத்தில், அதாவது ஒரு கோபத்தில். ஆனா உனக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கும். அதுக்குள்ள இந்த ஓசியா சொல்லப்படுற மக்கள் எல்லாம் மனம் திரும்பிடுறாங்க. மனம் திரும்பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனென்றால் இஸ்ரேல் புத்திரர்களின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாதுன்னு கடற்கரை மலை இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். என்ன அழகா முன்னாடி பின்னாடி. முன்னாடி நீங்கள் என் ஜனம் அல்ல, ஆனா பிறகு நீங்கள் என் ஜனமாக நீங்க மாறிடுவீங்க. இதுதான் என் ஜனம் ஒரு வார்த்தை தான் நம்ம இங்க பார்க்கணும். யோவான் 20வது அதிகாரம் 28 தோமா அவருக்கு என் ஆண்டவரே என் தேவன். அவர் அருமையான சொன்னார். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ஆண்டவரே என் தேவனேங்கிற ஒரு ஹெட்டிங் தலைப்பு. இது எல்லாருக்கும் இதை சொல்ல முடியாது. இது யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இப்படிதான் அழைக்கப்படுகிறார். ஆண்டவர்னு அழைக்கப்படுகிறார், தேவன் அழைக்கப்படுகிறார். அதே இது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இது யாருக்கு வருது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வருது. உயிர் தந்த பிறகு அவர் எப்படி அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு என் ஆண்டவரே என் தேவனே. சரி, இப்போ ஒரு சின்ன ஸ்டடி. பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஸ்டடி பார்க்க போயிடும். வாசிப்போமா. சங்கீதம் 45வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 6வது சங்கீதம் 45:6.
தேவனே உமது சிங்காசனம். பிதாவாகிய தேவனுடைய ஒரு சிங்காசனத்தை பார்க்கணும், என்றென்றைக்கும் உள்ளது. இது பிதாவா? ஆம், பிதா தான். இது மேசியாவுடைய சங்கீதம். சங்கீதம் 45 மேசியாவுடைய சங்கீதம். இந்த மேசியாவுடைய சங்கீதத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அங்க அவர் எப்படி பார்க்கறாங்கன்னா தேவனே. தேவனே லார்ட். வாசிப்போமா? அதே சங்கீதம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா, உன் அழகிலே பெரியவர், அவர் உன் ஆண்டவர். தேவன் ஆண்டவரா? உன் தேவன் உன் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய பிதாவாகிய தேவன் அழைக்கப்படுறது எப்படின்னா தேவன் ஆண்டவர். இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை என் ஆண்டவரே, என் தேவனே அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதே டைட்டில் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது உயிர் சேர்ந்த இயேசுவ தோமா அதுவரை எப்படி பார்க்கிறாருன்னா, நான் என் கைகால தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேனாரு. ஆனா தொட்டு பார்த்துட்டு அப்படி வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிதாவுடைய டைட்டில் சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 102வது அதிகாரம் 24 வசனம். சங்கீதம் 102:24. அப்பொழுது நான் என் தேவனே, என் தேவன் இருக்கா, என் தேவன். இதைத்தான் பிதாவகிய டைட்டில். இது என்னன்றது நம்ம பார்ப்போம். என் தேவனே, இது ஒரு ஜெபம். பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறை. நீர் ஆதியிலே பூமியை சிருஷ்டித்தர். அப்ப தேவன் யார்? கிரியேட்டர். இதே கிரியேட்டர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சிருஷ்டித்து வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள், அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். 27 நீரோ மாறாதவர் இருக்கிற, உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இது தாவீது பார்க்கிறாரு. ஆண்டவரே, நீர் மாறாதவர், முடிவுக்கு முடிவு கிடையாது, ஆனா என்னைய பாதியில எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி என் தேவனைங்கிற ஒரு டைட்டில் தான் அவரை பார்க்கிறார். சங்கீதம் 118 118 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கழிவது மேல. இந்த ஒரு வசனத்தை நான் என்னுடைய காலை ஜெபத்துல சொல்லி ஜெபிப்பேன். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் நாள் எப்படின்னா நாம் கழிவு வந்து மகிழணும். ஏன் தேவனே. இப்ப கர்த்தர் 23வது வசனம் பாருங்க. அது கர்த்தராலே ஆயிற்று. என் தேவனே, என் ஆண்டவரே. அடுத்த கர்த்தர். கர்த்தருங்கிறது கிரியேட்டர் நம்ம பார்த்துக்கொள்ளணும். 28வது வசனத்தை வாசிக்கிறேன். நீர் என் தேவன். அப்ப ஒரு டைட்டில் சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு புரியுதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். உதாரணம் சொல்லிட்டு ஒரு நாள் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். எதிர்த்து ஒரு ஸ்டூடெண்ட் பொண்ணு, அவன் அந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படி கழுத்துல போட்டு அப்படி ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு இருக்காளா, என்னைய பார்த்த உடனே டக்குன்னு தூக்கிட்டான். கழுத்துல இருக்க ஸ்டெத் எடுத்துட்டான். அவளுக்கு நல்லா தெரியுது, கழுத்துல அப்படி ஸ்டெத்து போட்டுட்டு டாக்டர் மட்டும்தான் நடக்கணும், நம்ம நடக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். ஆனா அது அவளுக்கு ரொம்ப ஆசை, அப்படி போட்டுட்டு நடக்கிறது. என்னைய பார்த்துட்டு எடுத்துட்டான். அப்ப என் தேவனே, என் ஆண்டவருங்கிற டைட்டில் பிதாவுக்குரியது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவருக்கு உரிய டைட்டிலாக மாறுகிறது. 118 என் தேவனே. சரி, ஏசாயாக்குள்ள வருவோம். ஏசாயா 7வது அதிகாரம் 14. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை கொடுக்கு எதை பார்ப்போம். 7:14. அதனால் ஆண்டவர் தாமே, என் தேவனே, என் ஆண்டவரே, அந்த ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். பிதாவாகிய தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அது என்ன அடையாளமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக்கி ஒரு ஆண் குழந்தையை பிறக்கும். கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்முடைய தேவன். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9:6. நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, வல்லமையுள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். தேவன் வல்லமை உள்ள தேவன். என்னங்க வல்லமை உள்ள தேவன்?
என்னன்னா ஒரு முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறார். அது என்னன்னா ராஜரீகத்தை, தாவீதின் சிங்காசனத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அப்ப அங்க டைட்டில் பாக்குறோம், அவருக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுக்கப்படுதுன்னா, தேவனா ஆம் தேவன் தான், ஆனா அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த வல்லமை உள்ள தேவனை தான் என் தேவனே என் ஆண்டவர் என்று சொல்லி தோமா சொல்லுகிறார். ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 25:9 வாசிப்போமா? இதோ இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன். யார் குறித்து சொல்லப்படுது? அதான் முக்கியம். பிதாவாகிய தேவனா? ஆம், பிதாவாகிய தேவன். ஆனா இது இயேசு கிறிஸ்து. எப்படி சொல்லலாம் பார்ப்போமா? 8வது வசனம். ஏசாயா 25:8. அவர் யாரு? அவர் தேவன். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஜெயமாக விழுங்குறது. ஒரு உலக மனிதன் மரித்து போயிட்டானா அவனை அடக்கம் பண்ணிட்டு அதோட முடிஞ்சிருச்சு. அவனுக்கு உயிர் தருதல்ங்கிறது கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு பல தலைவனா இருந்தாலும் சரி, இந்த அலெக்சாண்டர் தி கிரேட்டா இருந்தாலும் சரி, அலெக்சாண்டர் கிரேட் மரிக்கும் பொழுது தன்னுடைய கரங்களை வெளியில வச்சு பெட்டியில வைக்க சொன்னாங்க. என் கை எங்க இருக்கு? ஏன் வெளியில இருக்கு? என் கையில ஒண்ணுமே காணும். உயிர் தந்தாரா? உயிர் தள்ள. அதே நேரத்தில் காட்டுற கண்டிஷன், என்னை யார் தூக்கிட்டு போகணும், எனக்கு யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அத்தனை டாக்டர் என்னை தூக்கிட்டு போகணும். தெரியும், இந்த பையன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்ன அலெக்சாண்டர் தி கிரேட் உயிர் தரல. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன். தேவனா? ஆம் தேவன் தான். தேவனா? ஆம் தேவன் தான். ஆனா அவர் யாரு? கர்த்தராகிய தேவன். எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரையும் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் கர்த்தரே இதை சொன்னார். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். இப்போ திரும்ப சின்ன ஒரு ஷார்ட்டா ரிவிஷன் சொல்லிடுறேன். சிலர் லேட்டா வந்தா ரிவிஷன் சொல்லிடுறேன். நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோமா என்ன சொல்கிறார்னா, தொட்டு பார்க்கிறாரு அவனுடைய காயங்களை, பிறகு சொல்ல என் ஆண்டவரே என் தேவனே சொல்கிறார். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மக்கத்தோன்னா மரியாதை. அவங்க ஒரு சாதாரண பெண். அவங்க தேடி வந்தது ஆண்டவராக இயேசுக்கு சரீரத்தை காணும். அவர் மக்கத்தோன மரியாதை பார்த்துட்டு மரியாதைங்கிறார். இவ உடனே ரபுனி அப்படிங்கிறார். ரபுனி யாரு? போதகரே. அப்ப அவளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. இவர் மரித்தாரு, ஆனா இப்ப உயிரோட வந்துட்டார், அவ்வளவுதான். ஆனா எம்மாவூருக்கு போற சீஷர்களுக்கு அடுத்த வெளிப்பாடு கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நிறைவேறுது. எதனால் நிறைவேறுது? நான் உயிர் தெரிந்தது இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அவருடைய கண்கள் திறக்கப்படுது. செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். தேவன் பார்க்கிறார். அடுத்த வெளிப்பாடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியத்துல ஒரு வெண் அங்கி தரித்தவராய் பரலோகத்துல அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல வெளிப்படுத்த 1வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனா கடைசி வெளிப்பாடு, அவர் ராஜாதி ராஜா. அவருடைய அவருடைய தலையில அத்தனை கிரவுன்ஸ் அவர் தலையில். இது கடைசி வெளிப்பாடு. இது நமக்கு புரிந்து கொண்டால்தான் இந்த growth தெரியும். ஸ்டெப். இப்ப என் தேவனே என் ஆண்டவரேங்கிற டைட்டில் பிதாவுக்குரியது. ஆனா பிதாவிட்ட இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். இப்ப ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:9. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்திலே இரு. எருசலேமின் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமலும் கூப்பிடாமல். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருகிறார். முதல்ல வரும்போது ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆனா அடுத்த நாசனங்களை நிலை எங்கே தரித்திருக்கிறார். தலையில அத்தனை சிங்காசனம், அத்தனை கிரவுன் கிரீடங்களுடைய தலையில இருக்குது. அப்ப பவர் மாறி இருப்பாங்க. பாருங்க, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வருவார். அவர் தமது உயர்த்தினாலே அரசாழ்வார். சொன்ன அரசாழ்வார். பழைய ஏற்பாட்டுல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி வர இருக்கிறார்கள். வெளிப்பாடு நமக்கு தெரியும். அரசாழ்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவருடைய கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். எரேமியா
23வது அதிகாரத்துக்குள்ள வரும். எரேமியா 23:5. ஏதோ நாட்கள் வரும், அதாவது இனி வரப்போகிறது. இப்ப சிலுவைக்கு பிறகு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ புதிய வானம் புதிய பூமி வர வேண்டியிருக்கு, அதை சொல்றார் எரேமியா. அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாக ராஜரீகம் பண்ணுவார். ராஜாவாக இருந்து, இது நான் சொன்ன லாஸ்ட். ஒரு சிலருக்கு சிலுவைக்கு முன்னாடி உள்ளதே காமிச்சிடாரு. அதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு ராஜாவாக இருந்து செய்வார். அவர் அடுத்து 6வது பாருங்க, அவருடைய நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர். கர்த்தர் என் தேவனே, என் தேவனே. இந்த தேவன்கிற நாமம் கர்த்தராக நம்ம பார்க்கிறோம். சரி, மல்கியா எடுத்துக்கொள்வோம். மல்கியா மத்தேயுக்கு முன்னாடி இருக்கு. மல்கியா 3வது அதிகாரம் 1 வசனம். மல்கியா 3:1. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. யோவான் 2 சேர்ந்து மிக்ஸ் ஆயிருக்கும் பாருங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும். ஆண்டவர் வாசிக்கிட்டா யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம். என் ஆண்டவரே என் தேவனே. அந்த ஆண்டவர் நீங்கள் தேடுகிற ஆண்டவர். தேடுறாங்க. பழைய ஏற்பாடு முழுவதும் அவங்க தேடுறாங்க. ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமா இருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் இதை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வரணும்? ஒரு குழந்தையாக தேவாலயத்துக்கு வரணும். அதுக்காகத்தான் அந்த தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது. த லார்ட் ஆல் பவர்ஃபுல், லார்ட் யூ ஆர் லுக்கிங். நீங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை பார்க்கணும். மத்தேயு 14வது அதிகாரம் 33வது. மத்தேயு 14:33. அப்பொழுது இது என்னன்னா, ஒரு காற்று அடிக்குது, இவங்க மறந்து போயிருவாங்க நினைக்கிறாங்க. பேதுரு நடந்து வராரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன நடக்குதுவாங்க. 33. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள. தேவனுடைய குமாரன், இது ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய குமாரனை தான் என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்லி தோமா சொல்கிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 7:14. 7:59. இங்க ஸ்தேவான் மரிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்துல எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே என் இயேசுவா கர்த்தராகிய இயேசுவே. கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு. அந்த கர்த்தர்ங்கிற ஒரு வார்த்தையில இயேசுங்கிற வார்த்தையை இணைச்சு கர்த்தராகிய இயேசு. ஸ்தேவானுக்கு ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு எப்ப கிடைக்குது? பரலோகத்துல பிதாவுடைய பக்கத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். 60வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனோ முழங்கால் அப்படிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என் தேவனே ஆண்டவரே. இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுமா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16 வசனம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்வது மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அந்த மாமிசத்திலே வெளிப்பட்ட தேவனை தான் சொல்றாரு என் ஆண்டவரே என் தேவனே. எதில் வெளிப்படுகிறார்? மாமிசத்தில் வெளிப்படுகிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, மற்றதுக்கிறோம் ஐயா. என் தேவனே என் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையுடைய ஆழத்தை தூய அவினர் எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கிருபை எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா.
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா. காத்துக்கொள்ளுங்கப்பா. இம்மட்டும் உதவன எபனேசர் இனியும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.